ஹலோ வணக்கம், என் பேர் சாந்தி கார்த்திகேயன். பச்சரிசியை போட்டுக்கணும். அப்புறம் புழுங்கல் அரிசி, கடலை பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உப்பு தேவைக்கேற்ப. இதில் போட்டிருக்க நவதானியங்கள் அத்தனையும் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை அரைக்கிறதுனால கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சா போதும், விழுமென அரைக்க வேண்டாம். அரைச்சி வச்சதை ஒரு பவுலில் கொட்டிக்கணும். இப்போது முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி எடுத்து இதோடு சேர்த்து கலந்துக்கணும். இப்போ இது நல்லா சேர்ந்துட்டு அடைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி பதமாக இருந்தால் போதும். மிதமான தீ போதும், ஃபுல் ஃப்ளேம் வேண்டாம். கல் கொஞ்சம் சூடான உடனே இப்படி வாத்து அதுக்கு 2 பக்கமும் நல்லெண்ணெயை விட்டு அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பான உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுக்கணும். நல்லெண்ணெயை விட்டு அதை திருப்புற பதத்துக்கு வந்த உடனே அதை இப்படி திருப்பி போட்டு மறுபடியும் அதில் எண்ணெயை விடணும். அப்போ அது இன்னும் கொஞ்சம் எண்ணெயை பிடிச்சி இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் நவதானிய முருங்கைக்கீரை அடை பண்ணியிருக்கேன். இதை வெல்லம் மற்றும் அந்த வெண்ணெய் தொட்டு சாப்பிட்லாம், மிகவும் நன்றாக இருக்கும்.